சூரிய பகவான் ஆட்சி பெற்றுட்டார். பாக்கியாதிபதியோட சேர்க்கை பெற்று 3 கிரகங்கள் இப்ப லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துலயும் இருக்குது. அப்ப நம்ம லாபம் இந்த காலகட்டத்தில கிடைக்கக்கூடியது, அது ஒரு பாதகமா இருக்குது. சாதகமான ஒரு தன்மை இல்ல. துலா ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் இப்ப குறையக்கூடிய தன்மை இருக்குது. லாபத்தில் ஒரு நஷ்டம் அடையக்கூடிய தன்மை இருக்குது. நமக்கு வர வேண்டியது இவ்வளவு தூரம் வரணும். இப்ப வராத போச்சு. அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த ராசிக்கு இந்த காலகட்டங்கள், இந்த இந்த மாதங்கள் ஒரு சிறப்பில்லாத ஒரு தன்மையை காட்டுது துலா ராசிக்கு. ஏன்னா, பாதகாதிபதி ஆட்சி பெறுவது சிறப்பில்லைங்க. அதே மாரி ராசியாதிபதி போய் பாதகாதிபதியோட சேர்க்கை பெறுவது சிறப்பில்லைங்க. பாக்கியாதிபதி வக்ரம் பெறுவது சிறப்பில்லைங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. அப்போ உங்களுக்கு காலகட்டங்கள் இப்ப ஆவணி மாதம் என்றாவே ஒரு விநாயகரை வழிபடுவது ஒரு சிறப்பை தரும். ஏன்னா, எந்த ஒரு காரியத்துக்குமே விநாயகர் வழிபாடு நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுக்கும். நல்ல ஒரு தடைகளை அகற்றக்கூடியவரே விநாயகர் தான். கஷ்டத்தை போக்கக்கூடியவரும் விநாயகர் தான். இந்த மாரி ஒரு தன்மைலாம் இருக்குங்க.